இமாலய ரகசியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. நம்முடைய ஆன்மீக அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த இமயமலை நம்மளை விட்டு போயிருமா? இந்த உலக வெப்பமயமாதலின் காரணமாக பனிச்சிகரங்கள் மெல்ல மெல்ல உருக ஆரம்பிச்சிருச்சு. இமயமலையின் மேல் எழுச்சி இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய கண்டமானது ஒவ்வொரு வருடமும் 2 சென்டிமீட்டர் என்ற அளவில் தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இமயமலையானது ஒவ்வொரு வருடமும் 5 மில்லிமீட்டர் என்ற அளவில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது இமயமலை செயற்பாடுடையதையும் நிலையற்ற கட்டமைப்பை கொண்டுள்ளதையும் குறிக்கின்றது. இமயமலையின் கீழுள்ள புவியோடானது 60 முதல் 780 கிலோமீட்டர் தடிப்பினை கொண்டதாக காணப்படுகிறது. இது மலைகளுக்கு முக்கியமான செயல்முறையாக அமைகின்ற புவியோட்டு அடித்தளத்தை உருவாக்குகின்றது. ஏனெனில் மிதக்கின்ற அடித்தளமானது மலையின் உயர் அடைகைக்கு காரணமாக அமைகின்றது. இமயமலையின் பாரிய திணிவானது கீழமைந்துள்ள புவியோட்டு அடித்தளத்தினால் தாங்கப்படுகின்றது. புவியீர்ப்பு நிலையங்களின் அவதானிப்புகளின்படி இமயமலையானது குறை நிரப்பு செயல்முறைகளுக்கு உள்ளாகும் பிரதேசமாக காணப்படுவதோடு அளவுக்கு மீறிய சுமையை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. மேற்பரப்பின் மீதான மலையின் வளர்ச்சியின் பிரதான காரணி உருவாக்கமோ அல்லது நிலத்தின் உயர்வோ அன்று, மலைத்தொடரின் கீழ் உந்துதல் விசையினை அளிக்கின்ற மிதக்கின்ற வளைவின் அதிகரிக்கின்ற இடமே பிரதான காரணியாக உருவாகின்றது. இது உப புவியோட்டின் கீழ் செயல்படுகின்ற செயல்முறைகளின் நிகழ்வாக உருவாகின்றது. இமாலய ரகசியம். பல மனிதர்களுடைய வாழ்நாள் லட்சியமாக இருப்பது அமர்நாத் குகை கோயில போய் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிறதான். தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் அந்த அமர்நாத் குகை கோயில போய் பார்த்தரணும், அங்க தரிசனம் பெற்றணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஆன்மீக பெரியவர்களுடைய வாழ்நாள் இலக்கு. அந்த அமர்நாத் குகையும் அந்த அமர்நாத்தில் இருக்கக்கூடிய அந்த பனிச்சிகரமும் அந்த பனியில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கமும் எப்படி மக்களுக்கு ஒரு ஆன்மீக ஒளியை பரப்புது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். கண்களுக்கு எட்டிய தூரம் வெள்ளை நிறத்தின் ஆக்கிரமிப்புகளாய் உறைந்திருக்கும் பனிக்கட்டிகள், ஆங்காங்கே இரைச்சலோடு சலசலக்கும் நீரோடைகள், இரத்த ஓட்டத்தையும் சில நேரங்களில் கட்டிப்போடும் அதிகபட்ச குளிர், இவற்றையும் தாண்டி மனித இனத்தின் உச்சகட்ட தேடலாக அந்த இடத்தை காண பயணம் செய்கிறார்கள் சிலர். உடலே சில்லிடும் அந்த இடத்தில் அந்த காட்சியை கண்குளிர கண்டுவிட்டால் வாழ்க்கையை உண்மையாக வாழ்ந்ததாக உணர்கிறார்கள். எல்லாம் வல்ல அந்த இறைவனையே அப்போது நேரில் தரிசித்ததாக உணர்கிறார்கள். அந்த அற்புத இடம்தான் அமர்நாத் பனிக்குகை. காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீநகரிலிருந்து 141 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்தில் அமைந்துள்ளது அமர்நாத். நெடுங்காலமாகவே இங்கு பக்தர்கள் யாத்திரையாக வந்து வழிபட்டு செல்கிறார்கள். ஜூன் ஆகஸ்ட் மாதம் இந்த யாத்திரை நடைபெறும். முதலில் ஸ்ரீநகரிலிருந்து 95 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பால்கம் என்ற இடத்தை அடைய வேண்டும். பால்காம் வரை செல்ல சாலை வசதி இருப்பதால் அந்த இடத்தை எளிதில் சென்றடைந்து விடலாம். கடல் மட்டத்திலிருந்து 7200 அடி உயரத்தில் பால்காம் அமைந்துள்ளது. இங்கே யாத்ரீகர்கள் தங்க விடுதி வசதிகளும் உள்ளன. பால்காமில் இருந்து 46 கிலோமீட்டர் தொலைவில் அமர்நாத் பனிக்குகை அமைந்துள்ளது. பால்காமில் இருந்து அமர்நாத்திற்கு கால்நடையாகத்தான் செல்ல வேண்டும். எப்படியும் 3 அல்லது 4 நாட்கள் ஆகிவிடும். நடக்க முடியாதவர்கள் குதிரை, பல்லக்கு, தோழி போன்றவற்றில் அழைத்து செல்லப்படுவார்கள். இவற்றிற்கு தனி கட்டணமும் உண்டு. செல்லும் வழியில் கூடாரம் அமைத்துதான் தங்க வேண்டும். இங்குள்ள தேவதாரு மரங்கள் பக்தர்கள் கூடாரம் அமைத்து தங்க ஏற்றவையாக உள்ளன. இந்த யாத்திரையின் போது உடல் சோர்வு அதிகமாகும் என்பதால் தேவையான உணவு, மருந்து பொருட்களை யாத்திரை செல்பவர்கள் கூடவே எடுத்துச் செல்வது நல்லது. அமர்நாத்தை நெருங்க நெருங்க குளிரின் தன்மை அதிகமாக இருக்கும்.
எந்த திசையில் திரும்பி பார்த்தாலும் பனிக்கட்டி பனிக்கட்டி பனி மாத்திரம்தான் இருக்கும். சில இடங்களில் அதிர்ஷ்டமாய் ஆங்காங்கே குட்டையான பச்சை மரங்கள் எட்டி பார்ப்பதை நாம் காணலாம். உடலை குளிர் ஒருபுறம் நடுங்க வைத்தாலும் காலை சூரியனின் பார்வையில் பளிச்சிடும் பிரம்மாண்ட பனிக்கட்டிகளை பார்ப்பதற்கும் நம் கண்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பூமியில் இயற்கை விரித்துள்ள உண்மையான அழகை இங்கே ரசிப்பதில் தனி சுகம் கிடைக்கின்றது. இயற்கையை பார்த்து ரசித்தபடியும் பிரமித்தபடியும் நடந்து சென்று அமர்நாத்தை சென்றடையும் போது பக்தர்கள் அடையும் அளப்பெரிய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. பனிலிங்கத்தை தரிசிக்க செல்லும் நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் வரிசையாக அவர்களை தரிசனத்திற்கு அனுப்ப மாநில அரசு ஏற்பாடு செய்து வருகிறது. சுமார் 150 அடி உயரம் மற்றும் அகலம் கொண்ட அமர்நாத் குகைக்குள் பளிச்சிடும் பனிலிங்கத்தை கண்கள் தரிசிக்கும் போது அந்த இடத்தை சென்றடைய அதுவரை அனுபவித்த துயரங்கள் அத்தனையும் நொடிப்பொழுதில் பறந்து போகும். மலையின் மேல் பகுதியிலிருந்து வரும் தண்ணீர் குகையின் பின்புறம் உள்ள பாறையின் நடுவில் கொட்டி அப்படியே உறைந்து பனிக்கட்டியாக மாறிவிடுகிறது. தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறுவது சாதாரண விஷயம்தான். ஆனால் இங்கே லிங்க வடிவில் ஆண்டுதோறும் தண்ணீர் பனிக்கட்டியாக உறைவதுதான் இதுவரை புரியாத அதிசயமாக உள்ளது. இந்த அதிசய பனிலிங்கத்தை தரிசனம் செய்வதோடு அமர்நாத் யாத்திரை நிறைவு பெறுவதில்லை. அந்த குகையில் வசிக்கும் ஒரு ஜோடி புறாக்களை பார்த்தால் மாத்திரமே அந்த யாத்திரை நிறைவு பெறும் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையின்படியே ஒரு ஜோடி புறாவும் பக்தர்களுக்கு காட்சி தருகிறது. அமர்நாத்தில் எந்த விலங்குகளையும் பறவைகளையும் காண முடியாது. காரணம், அங்கே அவை வாழவே முடியாது. அப்படிப்பட்ட சூழல் அங்கு நிலவுகிறது. ஆனால் இந்த ஒரு ஜோடி புறா மட்டும் எப்படி வாழ்கின்றது என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இறைவனும் இறைவியுமே அப்படி காட்சி தருகிறார்கள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த ஒரு ஜோடி புறாவை பார்த்த மாத்திரத்தில் மனித பிறவி எடுத்ததற்கான அர்த்தத்தை அங்கு வரும் ஒவ்வொருவரும் உணர்கிறார்கள். அப்போது அவர்கள் அடையும் மகிழ்ச்சிதான் வாழ்வின் உச்சபட்ச மகிழ்ச்சி என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். இமாலய ரகசியம். பல்வேறு விதமான மாற்றங்களால இமயமலையில பூகம்பம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பூகம்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. காரணம், நில அடுக்குகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். 1897, 1905, 1934, 1950 இந்த ஆண்டுகளில் பெரிய அளவிலான பூகம்பங்கள் இமயமலையை தாக்கியிருக்கு. அப்படி ஏற்பட்டும் நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் நிகழலை. ஆனால் இனிமேல் வரக்கூடிய பூகம்பங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்லுது. உலக வெப்பமயமாதலால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் இமயமலை. இமயமலை பனிச்சிகரங்கள் உருகுவதன் காரணமாக 1.3 பில்லியனுக்கும் அதிகமான ஆசிய நாட்டவர்கள் அச்சுறுத்தலை எதிர்நோக்குவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 1 பில்லியனுக்கும் அதிகமான ஆசிய நாட்டவர்கள் தமக்கான நீர் வளத்துக்காக இமயமலை சிகரங்களிலேயே தங்கியுள்ளனர். ஆய்வாளர்களின் கருத்தின் பிரகாரம் இமயமலை சிகரங்களில் அச்சுறுத்துகின்ற வேகத்தில் பனி உருகுவதன் காரணமாக ஆசிய கண்டத்தில் அதிகப்படியான வறட்சி நிலையினை இது ஏற்படுத்தலாம் என்று எச்சரிக்கை செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. 2400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் இமயமலை சிகரங்கள் பாகிஸ்தான், இந்தியா, சீனா, நேபாளம், பூட்டான் என பறந்து காணப்படுகின்றது. ஆசியாவின் பிரதான 9 மிகப்பெரிய ஆறுகளுக்கு இமயமலை சிகரங்களே பிரதான நீர் வழங்கும் ஊற்றாக காணப்படுகிறது. இந்த ஆறுகளை நம்பி 1.3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றனர். காலநிலை மாற்றங்களின் காரணமாக எதிர்வருகின்ற 40 வருடங்களில் அதிகமான பனிச்சிகரங்கள் இல்லாமல் மறைந்து போய்விடும் என விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளனர். காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் ஆராயும் பிரதான ஐநா நிறுவனமான IPCC தனது கருத்தை தெரிவிக்கையில் இமயமலை பனிச்சிகரங்கள் 2035 ஆண்டளவில் பிரதான மாறுதல்களை வெளிப்படுத்தும் என்று கூறியுள்ளது.
உலக வெப்பமயமாதலின் விளைவுகளை இந்த பிராந்தியத்தில் உணர முடிகிறது என்று ஆய்வாளர்களும் கூறி வருகிறார்கள். ஆய்வுகளின்படி அதிகரித்த வேகத்தில் சிகரங்கள் உருகுவதன் காரணமாக சீன தேசத்தில் குறுகிய காலத்தில் வெள்ளப்பெருக்குகள் அதிகரிக்கலாம் என ஷிங்குவா செய்தி ஸ்தாபனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் நீண்ட காலத்தில் ஆறுகளின் நீர் பிரவாகத்தில் குறைவுகள் ஏற்பட்டு மேற்கு சீனாவின் பெருமளவிலான பகுதிகள் பாதிப்பினை எதிர்நோக்கலாம் என்றும் அது கருத்தை தெரிவித்துள்ளது. நீர் பற்றாக்குறை காரணமாக உலகில் அதிக அளவு மக்கள் தொகையினை கொண்ட சீனா மற்றும் இந்தியாவின் பொருளாதார அபிவிருத்தியில் பாதிப்புகள் ஏற்படலாம் என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த நூற்றாண்டின் இறுதியில் பங்களாதேஷ் நாட்டின் பிரதான நதிகள் வறட்சி நிலையினை அடையலாம் என்றும் IPCC கருத்தை கூறியுள்ளது. இதன் காரணமாக அங்கு ஏற்படுகின்ற வெள்ள நிலைமைகளில் மாறுதல்கள் ஏற்படலாம். இமயமலையின் பனிச்சிகரங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நீண்ட கால அளவில் ஆசிய மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும். எனவே உலக வெப்பமயமாதலுக்கு காரணமான நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த அரசாங்கங்கள் விரைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் நமக்கு தெரிகிறது. 50 ஆண்டுகளில் இமயமலையில் 16% பனிக்கட்டி படலம் உருகிவிட்டது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்வெளித்துறை இலாகா சார்பில் வருடாந்திர அறிக்கை வெளியிடப்படும். இதில் இமயமலையில் உள்ள பனிக்கட்டி படலங்கள் பற்றி நடத்தப்பட்ட ஆய்வு குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் இமயமலை பனிக்கட்டி படல ஆய்வில் இமாச்சல பிரதேசம், உத்தராஞ்சல், ஜம்மு காஷ்மீர், சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள பனிக்கட்டி படலங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்படி 1962 ஆண்டு இமயமலையில் உள்ள 10 பனிக்கட்டி பள்ளத்தாக்குகளில் 5866 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு 1317 பனிக்கட்டி படலங்கள் இருந்ததும், ஆனால் இது தற்போது 4921 சதுர கிலோமீட்டர்களாக குறைந்து போய்விட்டதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது கடந்த 50 ஆண்டு காலத்தில் 16% பனிக்கட்டி படலங்கள் இமயமலையில் உருகி போய்விட்டன. பூமி வேகமாக வெப்பமடைந்து வருவதன் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வறிக்கையில் கூறியுள்ளனர். அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக நமக்கு கிடைச்சதை விட நம்ம இழக்கப் போவது அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி முடிவுகள் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. நமக்கு அறிவியல் வளர்ச்சினால கிடைச்ச நன்மைகள் விட அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் இன்னும் வருங்காலங்களில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இதற்கு மத்தியில் நம்முடைய தேடலெல்லாம் என்ன, நம்முடைய ஏக்கமெல்லாம் என்ன அப்படின்னா, அடுத்த தலைமுறை கிட்ட நம்முடைய ஆன்மீக அடையாளமான இந்த இமயமலையை பத்திரமா நம்மளால ஒப்படைக்க முடியுமா? அவர்களை ஆன்மீக வழியில அழைத்துட்டு போக முடியுமா? இது மாதிரி விடை தெரியாத கேள்விகள், ஏக்க பெருமூச்சோட இருக்கக்கூடிய கேள்விகள் நம்மகிட்ட ஏராளம். விடைகளை தேடி தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம். இது 8ஆம் அறிவு. நன்றி.